ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் சேரும். கமெண்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அதாவது தெற்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூமு கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 15க்கு 40 பிளான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா 15 வந்து முன்னாடி சைடு, அதாவது 15 முன்னாடி சைடு, நீளம் வந்து 40. ஒரு என்னான்னு பார்த்தீங்கன்னா 15க்கு 40 அப்படிங்கிறப்ப பிளான் போடுறது ரொம்ப கஷ்டம். அதாவது 15 அடியை தான் அகலம் அப்படிங்கிறப்ப தெற்க பார்த்த வாசலுக்கு ஈஸியாக பிளான் அமைக்கவே முடியாது. என்ன பண்ணுறது, அவரும் வந்து கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தார். அதாவது எந்த வீடியோக்குமே நான் வந்து உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வீடியோவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் கேட்டிருந்தேன், கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்னு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டுருப்பாங்களாட்டுது, இந்த மாதிரிலாம் போட முடியாது, 2 பெட்ரூம் வச்சு கார் பார்க்கிங் கார் நிறுத்துற மாதிரி போடவே முடியாது பிளான் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருப்பாங்களாட்டுது. நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி ரிஸ்க் எடுத்து தான் அந்த பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா கஷ்டம்தான், என்ன பண்ணுறது, கஸ்டமர் கேட்டால் நம்ம போட்டு கொடுக்குறது தான் நம்மளுடைய வேலை. வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா 40க்கு 15 கேட்டிருந்தார். வாஸ்து பிரகாரம் பார்த்தா 15 40 வைக்கக்கூடாது. வச்சா 16 17 வைக்கலாம், இல்லைன்னா 20 21 இப்படி தான் போக முடியும் அகலத்தில். நான் சொல்கிறது நீளம் வந்து பார்த்திங்கன்னா 40ம் வைக்கக்கூடாது, 39 இல்லைன்னா 41 இந்த அளவில் தான் வைக்க முடியும். அவர் கமாண்டில் 2 வாட்டி இதே அளவுலேயே கேட்டிருந்ததுனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நான் சொன்ன பிளான் இதுதான். அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தெற்கு சைடு 15, வடக்கு சைடு நண்பர்களே நான் சொன்ன பிளான் இதுதான். தெற்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா 15, வடக்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா 15. இது வந்து அகலம், இந்த சைடு வந்து நீளம் 40, இந்த சைடு வந்து 40. இங்கே நம்ம வைக்கக்கூடிய அளவில் எவ்வளோ வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா 16 வைக்கலாம், 17 வைக்கலாம். அதாவது அகலத்தில் சொல்கிறேன். லென்த்தில் வந்து 39 41 தான் வைக்கலாம். இதுக்கு இடையில வைக்கக்கூடாது. பாருங்க எழுதியிருக்கிறேன், இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா வைக்கக்கூடாது. கார் பார்க்கிங்கு, இந்த இடம் வந்து கார் பார்க்கிங். இந்த அகலம் வந்து கிழக்கு சைடும் மேற்கு சைடும் வந்து பார்த்திங்கன்னா 10 கொடுத்துருக்கேன். மொட்டை மாடிக்கு போகிற படிக்கிட்டு மெயினாக இந்த மேற்கால செவத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 10 அடி இருக்குதுங்களா, இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மூலையில் கொண்டு போய் மொட்டை மாடிக்கு ஏற்றுக்கணும். இது நேர் மேலே வந்து ரூம் போட்டுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் படிக்கிட்டு வந்து அமைச்சோம் அப்படின்னா தான் படிக்கிட்டு வரும். இந்த மாதிரி போட்டாலும் வராது. அதாவது இந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி மொட்டை மாடிக்கு படிக்கிட்டு ரவுண்ட் ஷேப் ஆட்டோம். இங்கேருந்து 3 அடியில் ஒரு லேண்டிங்கு, 7 அடியில் ஒரு லேண்டிங்கு, 10 அடியில் ஒரு லேண்டிங் பண்ணால் மட்டும்தான் மொட்டை மாடிக்கும் படிக்கிட்டு. ஓகேங்களா, கரெக்டான மேஸ்திரியாக இருந்தால் கரெக்டாக அமைச்சு கட்டிடுவாங்க படிக்கிட்டு. இந்த அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 வந்துடும். அதாவது இந்த லென்த்து வந்து 13 வந்துடும். இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா 10 வரும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஹால் வந்து பார்த்திங்கன்னா எல் மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பிளான் நீங்கள் வந்து இந்த இது அகலமாக இந்த சைடு வந்து சின்னதாக இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்க்காதீங்க, ரூம் அளவு தான் நமக்கு முக்கியம். அதனால் ரூம் அளவு தான் போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 5 வந்துடும். அப்படியே எல் மாதிரி இருக்கும், தெரியுங்களா, டீ மாதிரி இருக்கும். இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக 5 இருக்கும். இந்த இடம் ஹால் வந்து 11 டிகிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஹாலுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. நான் வந்து அட்டாச் பாத்ரூம் 2 பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம், இந்த பெட்ரூமுக்கும் இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுக்கலான்னு பார்த்தேன். அது வேணாம், நமக்கு வந்து படி அடியில் கீழே கண்டிப்பாக இடம் இருக்கும். படிக்கு கீழே நீங்கள் காமனாக ஒரே ஒரு டாய்லெட், அதாவது ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும் இங்கே கொடுத்துங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், நமக்கு வந்து பாத்ரூம் 1 இருந்தால் கூட போதும். அதாவது ஹாலு தான் முக்கியம். ஓகேங்களா, வீட்டுக்கு ஹால் முக்கியம், அப்போ தான் வீட்டுடைய அழகு. இந்த இடம் அகலம் பார்த்திங்கன்னா 5 வந்துடும். இந்த ஹால் எல் மாதிரி வந்துடும். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 8.3 வந்துடும். எந்த சைடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து 8.3 வந்துடும். இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா 8 வந்துடும். அதாவது நான் வந்து எழுதலை, பேனாவுக்கு யூஸ் பண்ணிட்டுது. ஏன்னா இந்த பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் கூட மறந்துடும். புரியுங்களா, இது வந்து 8 வந்துடும். இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா 8 அடி. ஓகேங்களா, அதாவது இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 8க்கு 8 வந்துடும். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 8.25. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 8 வந்துடும். இந்த அகலம் வந்து 5.5, ஹால் வந்து 27.25. புரியுங்களா, ஹால் வந்து எல் மாதிரி வரும். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 அடியில் 2 அடி அகலத்தில் ஒரு 6 அடி இருக்கிற மாதிரி தான் வந்து ஸ்லாப் ஒரே இதாக நீட்டிக்கணும். ஏன்னா கிச்சன் தனியாக போட முடியாது. ஹால்லேயே அந்த 5 அடி அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து ஸ்லாப் 2 அடி அகலத்துக்கு நீட்டிங்க, வேறு வழி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து பிளாட்டோடைய நீளகலம், வீட்டோடைய நீளகலம், எந்த சைடு வாசல், எத்தனை பெட்ரூம்ங்கிறத தெளிவாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ போட்டு தரேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.